ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 6th சயின்ஸ் சாப்டர் 4 எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட்ல உள்ள எக்ஸ்ட்ரா எம்சிக்யூ தான் பார்க்க போறோம். Which is an example of a magnetic substances. இப்போ எதெல்லாம் வந்துட்டு மேக்னெட்டிக் வந்து அட்ராக்ட் பண்ணும்? அயன், நிக்கல், கோபால்ட் இது எல்லாமே என்ன செய்யும்? மேக்னெட்டிக் வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஆல் ஆஃப் தீஸ் இஸ் த ஆன்சர். மேக்னெட்டிக் ஹாவ் அ ஷேப். மேக்னெட்டிக் வந்து என்னென்ன ஷேப்ல இருக்கும்? எல்லா ஷேப்லயுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? மேக்னெட்டிக் வந்து மேக் பண்ணிக்கலாம். சிலிண்ட்ரிக்கல், பால் எண்டட், ஹார்சோ, ஆல் ஆஃப் திஸ். செகண்ட் கொஸ்டினுக்கும் ஆல் ஆஃப் திஸ் த ஆன்சர். When a bar magnet is brought near iron dust, most of the dust stick. இப்போ வந்து ஒரு பார் மேக்னெட் வந்து இருக்கு அப்படின்னா இதுல நார்த் இது சவுத்துன்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பேப்பர்ல வந்து அயன் ஃபில்லிங்ஸ் வந்து நிறைய போட்டுட்டு அதை வந்து நம்ம பார் மேக்னெட்டை போட்டோம் அப்படின்னா அந்த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து எங்க நிறைய ஸ்டிக் ஆகும்னு பார்த்தோம். நார்த் சவுத் டைரக்ஷன்ல தான் நிறைய ஸ்டிக் ஆகும். மிடில்ல வந்து பெருசா ஸ்டிக் ஆகாது. அப்போ என்ன ஆன்சரு? நியர் டு எண்ட்ஸ். ஃப்ரீலி சஸ்பெண்டட் பார் மேக்னெட் ரெஸ்ட் இன். இப்போ வந்து நம்ம ஒரு பார் மேக்னெட் வந்து வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து எந்த டைரக்ஷன்ல வந்து ரெஸ்ட் எடுக்கும்? நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ல தான் ரெஸ்ட் எடுக்கும். எப்போதுமே நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ல தான் ரெஸ்ட் எடுக்கும். Attraction is seen between the poles of two bar magnet in the case of கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற பார் மேக்னெட் வந்து அட்ராக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்த் போல் ஆஃப் ஒன் மேக்னெட் வித் நார்த் போல் ஆஃப் அதர் மேக்னெட். இப்ப ரெண்டு மேக்னெட் வந்து எடுத்துக்கிடுவோம். இங்க வந்து என்ன இருக்கு? சவுத் இருக்கு, இங்க நார்த் இருக்கு, இங்க நார்த் இருக்கு, இங்க சவுத் இருக்கு. இப்ப இது ரெண்டு என்ன செய்யும்? அட்ராக்ட் ஆகுமா ரிப்பிள் ஆகுமா? ரிப்பிள் ஆகும். ஏன்? சேம் டைரக்ஷன் எப்போதுமே என்னதான் செய்யும்? ரிப்பிள் தான் ஆகும். நார்த் போல் ஆஃப் த ஒன் மேக்னெட் வித் சவுத் போல். இப்ப வந்து ரெண்டு பார் மேக்னெட் இருக்கு. அந்த பார் மேக்னெட் வந்து இது நார்த்தா இருக்கு, இது சவுத்தா இருக்கு, இது நார்த்தா இருக்கு. அதே மாதிரி இது எப்படி இருக்கு? சவுத்தா இருக்கு, நார்த்தா இருக்கு. இது ரெண்டு என்ன செய்யும்? அட்ராக்ட் ஆகும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். விச் இஸ் அ நேச்சுரல் மேக்னெட். எந்த மேக்னெட்டை நம்ம நேச்சுரல் மேக்னெட் சொல்லுவோம்? லார்ட் ஸ்டோன் இஸ் அ நேச்சுரல் மேக்னெட். சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து தப்பா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹீட் கேன் டெஸ்ட்ராய் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மேக்னெட். இப்போ ஒரு மேக்னெட் வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த மேக்னெட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? ஒரு பொருளை வந்து அட்ராக்ட் பண்றதை தான் நம்ம மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன செஞ்சிடும்? நம்ம ஹீட் பண்ணும்போது மேக்னெட் வந்து இழந்துரும். அப்போ இட் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். மேக்னெட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். மேக்னெட் வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். அப்போ இதுவும் என்னதுதான்? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். தேர் இஸ் அ மினிமம் அட்ராக்ஷன் இன் மிடில் ஆஃப் த மேக்னெட். நமக்கே தெரியும் நார்த் அண்ட் சவுத் டூ எண்ட்ல தான் என்ன செய்யும்? நிறைய அட்ராக்ஷன் வந்து இருக்கும். மிடில்ல வந்து எப்படிதான் இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். அப்போ தேர்ட் ஒன் இஸ் ஆல்சோ a கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். லார்ட் ஸ்டோன் டஸ் நாட் ஷோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். லார்ட் ஸ்டோன்ல வந்து எந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்காதுன்னு சொல்றாங்க. நோ, இட் இஸ் ஃபால்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மேக்னெட்டோட நேம் என்னது? லார்ட் ஸ்டோன் தான். அப்ப அதுல வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பா இருக்கும். அப்போ இதுதான் என்னது? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். The magnetic properties of a magnet cannot be destroyed by. இப்ப நம்ம ஒரு மேக்னெட்ல வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை எப்படி வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது? ஹேமரிங் அடிக்கும் போது டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், ஹீட் பண்ணும்போது டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், டிராப்பிங் ஆன் த ஹார்ட் சர்ஃபேஸ். இப்போ மேக்னெட் வந்து நம்ம ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ்ல வந்து போட்டோம் அப்படின்னா அப்போ என்ன செஞ்சிடும்? மேக்னெட்டிக் அதோட பவரை வந்து இழந்துரும். அப்ப எப்போ மேக்னெட் அதோட பவரை இழக்காது? ஸ்டோரிங் ப்ராப்பர்லி. இப்போ ஒரு மேக்னெட்டை நம்ம ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதோட பவர் என்ன செய்யாது? இழக்கவே இழக்காது. வாட் டூ எண்ட் ஆஃப் அ மேக்னெட் ஆர் கால்டு. இப்போ ஒரு மேக்னெட்ல வந்து ரெண்டு எண்ட் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதுல வந்து அந்த ரெண்டு எண்டோட நேம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்னு வந்து நார்த் போலா இருக்கும், இன்னொன்னு சவுத் போலா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன? நார்த் அண்ட் சவுத் போல். மேக்னெட்ஸ் அட்ராக்ட். மேக்னெட்ஸ் வந்து எந்தெந்த திங்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும்? உட்டை அட்ராக்ட் பண்ணுமா? பண்ணாது. பிளாஸ்டிக் அட்ராக்ட் பண்ணுமா? பண்ணாது. பேப்பரை அட்ராக்ட் பண்ணுமா? பண்ணாது. அயனை அட்ராக்ட் பண்ணும். அப்ப 10th ஒனுக்கு என்ன ஆன்சர்? 4th ஒன். அயன் இஸ் a magnet which retain its magnetic properties for a long period is called. எந்த ஒரு மேக்னெட் வந்து அதோட மேக்னெட்டிக் பவரை மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கும்? பெர்மனன்ட் மேக்னெட். பெர்மனன்ட் மேக்னெட் அதோட மேக்னெட்டிக் பவரை ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கும்.
நார்த் போல் ஆஃப் அ மேக்னெட் கேன் பி ஐடென்டிஃபைடு பை மேக்னெட்ல வந்து நார்த் போல் இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அனதர் மேக்னெட் ஹேவிங் இட்ஸ் போல் மார்க்ட் ஆஸ் நார்த் போல் அண்ட் சவுத் போல். இப்போ நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு மேக்னெட் இருக்கு, இதுல வந்து நார்த் எது சவுத் எதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ இன்னொரு மேக்னெட்ல வந்து நார்த்ன்னு இருக்கு சவுத்ன்னு இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம இது பக்கத்துல கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம அந்த மேக்னெட்டோட டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இது வந்து இதை வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இது என்னவா இருக்கும்? சவுத்தா இருக்கும். டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த மேக்னெட் என்ன செய்யும்? அட்ராக்ட் பண்ணும். இது இந்த மேக்னெட்டை நம்ம பக்கத்துல கொண்டு போகும்போது இது வந்து ரிப்பல் ஆச்சு அப்படின்னா இது என்னவா இருக்கும்? நார்த்தா இருக்கும். அப்ப இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? அப்போ ஒரு மேக்னெட்ல வந்து நார்த் சவுத் போல் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு மேக்னெட்டோட டைரக்ஷனை நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். The substance that get attracted towards a magnet are called a dash substance. இப்போ எந்த ஒரு பொருள் வந்து மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகுதோ அந்த பொருளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஆர் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். Maximum into filling stick in the dash of a bar magnet when it is brought near them. நிறைய அயன் ஃபில்லிங்ஸ் இருக்க பேப்பர்ல வந்து நம்ம பார் மேக்னெட்டை போட்டோம் அப்படின்னா அந்த மோஸ்ட் ஆஃப் த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து எங்கதான் ஸ்டிக் ஆயிருக்கும்? டூ எண்ட் நார்த் அண்ட் சவுத் போல தான் நிறைய ஸ்டிக் ஆகும். லைக் போல்ஸ்னா என்னது? சேம் போல்ஸை தான் நம்ம லைக் போல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டு பார் மேக்னெட் எடுத்துக்குவோம். இதுல வந்து நார்த் இருக்கு சவுத் இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? சவுத் இருக்கு நார்த் இருக்கு. இப்போ இது வந்து லைக் போல்ஸ், சேம் டைரக்ஷன்ல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லைக் போல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா இது என்ன செய்யும்? அட்ராக்ட் பண்ணுமா? பண்ணாது. சேம் டைரக்ஷன் லைக் போல்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது என்னதான் பண்ணும்? ரிப்பல் தான் பண்ணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் NCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.